ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரீசெண்டாக வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். அங்கே வந்து டால்ஃபின் நோஸ்க்கு நாங்கள் போனோம். அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குட்டி விலாக் தான் அது. ஃபர்ஸ்ட் அங்கே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. நம்ம ட்ரக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உடம்பு முடியல, கால் வலிக்குது அப்படின்னா இந்த பிளேஸை வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னாலலாம் சுத்தமாக முடியலை, நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரக் பண்ணி போயிட்டே இருந்தோம். நடுவில் சின்ன சின்ன கடைங்க இருந்தது தான். இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு. ஆனால் அங்கே போயிட்டுமே நாங்கள் வந்து அந்த வியூவெல்லாம் நின்று பார்க்கல, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்க்கு போகணுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அங்கே ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் வந்து எனக்கு விடணும்னு ஆசையே இல்லை. ஸோ நான் விடலை. ஒரு வழியாக நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போயிட்டோம். போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதை தாண்டினதுக்கப்புறமா எக்கோ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கதா சொன்னாங்க. நாங்கள் கீழே சீக்கிரம் இறங்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே எங்கேயுமே போகலை. அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே இறங்கி ஒரு ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அந்த ஃபால்ஸுக்கு தான் போனோம். அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தண்ணி வந்து அந்தளவுக்கு அதிகமாக வரல, கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அங்கே இருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் கொடைக்கானலுக்கு இந்த பிளேஸுக்கெலாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு கொடைக்கானல் எந்தளவுக்கு பிடிக்கும், எத்தனை டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்ற எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விலாக் ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.